1-2 வசனங்களை தியானிக்கும்படி விரும்புகிறேன். யாத்திரையாகவும் 34ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களிலே வாசிக்கும் பொழுது இரக்கங்களின் தேவனை குறித்ததான வாசகங்களை அங்கே நாம் வாசிக்கிறோம். கர்த்தர் மோசேயை நோக்கி முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த 2 கற்பலகைகளையும் இறைத்துக் கொள்ள நீ உடைத்து போட்ட முந்தின பலகைகளில் இருந்த வார்த்தைகளை அவைகளில் எழுதுவேன். விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையிலே ஏறி அங்கே மலையின் உச்சியில் என் சமூகத்தில் வந்து நில் என்று சொல்கிறார். ஒரு முறை நாம் தவறு செய்து விட்டால் அதை பார்த்து இந்த உலகம் என்ன சொல்லும் என்று சொன்னால், ஏளனமாய் பேசும், பழைய காரியங்களை, ஏற்கனவே நடந்த காரியங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நடந்த காரியங்களை எல்லாவற்றையும் சொல்லி இந்த உலகம் நோக்கடித்துக் கொண்டிருக்கும். ஆனால் தேவன் இரக்கங்களின் தேவனாயிருக்கிறார். முதல் செய்த தவறை அதை பார்க்காதபடி கர்த்தருடைய ஆவியானவர் அங்கே இரக்கங்களின் தேவனாய் இருந்தபடினால மீண்டும் இன்னொரு விசை, ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் கொடுக்கிறார். மோசே சூழ்நிலையை பார்த்த பொழுது மோசேக்கு அந்த கோபத்தின் நிமித்தமாக அதை போட்டு உடைக்கிறார். ஆகவே நம்ம சூழ்நிலை எந்த சூழ்நிலையிலே சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை, எந்த சூழ்நிலையிலே அந்த நிகழ்வு நடந்திருக்கிறது என்பதை பார்க்காமல் வேறு விதமாய் நாம் பேசிக்கொண்டு இருக்கிறோம். மோசேக்கு கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? 2வது விசை தேவன் வார்த்தை விதமாய் சொல்கிறது, நம்முடைய தேவன் இரக்கம் உள்ளவர், அவருடைய நாமமே இரக்கம் என்று சொல்லி. அல்லேலூயா. அவருடைய நாமம் இரக்கம் உள்ளதாக இருக்கிறது. 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, பிதாவாகிய தேவனுடைய பண்புகளில் இரக்கம் ஒன்றாகும் என்று சொல்லி பார்க்கிறோம். பிதாவாகிய தேவனுடைய நாமம் மகிமைப்படும்படியாக, பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக வாசிக்கிறோம். நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் என்ன பிதான்னு சொல்லி இருக்கிறார்? இரக்கங்களின் பிதா. அவர் இரக்கம் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு மனிதனை பார்த்து அவனுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்த உடனே நம்ம சொல்லிடுவோம், ஐயோ பாவம் என்று சொல்லுவோம். யார் செய்த பாவம் தெரியவில்லையே என்று சொல்லி சொல்லுவோம். ஆனால் பிதாவாகிய தேவனுடைய பண்புகளில் இரக்கம் ஒன்று இருக்கிறது. அந்த இரக்கத்தின் நிமித்தமாக வாசிக்கிறோம், நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அந்த இரக்கமுள்ள தேவன் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்று சொல்லி லூக்கா 6ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, குமாரனாகிய கிறிஸ்துவும் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்லி இந்த இடத்துல வாசிக்கிறோம். ஆகையால் உங்கள் பிதா இரக்கமுள்ளவராய் இருக்கிறது போல நீங்களும் இரக்கமுள்ளவராய் இருங்கள். யார் இரக்கமாய் இருக்கணும்? ஆண்டவர் இரக்கமாய் இருக்கிறது போல நாமும் இரக்கமுள்ளவராய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர் இரக்கங்களின் தேவனாய் இருக்கிறார். 2 சாமுவேல் 24:14 வாசிக்கும் பொழுது அவரின் இரக்கங்களுக்கு மகா பெரியது சொல்லி வாசிக்கிறோம். அவருடைய இரக்கங்கள். அல்லேலூயா. வாசிக்கிறோம் 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது தாவீது தாத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையிலே விழுவோமாக. அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது. என்ன பண்ணிருக்கு? மகா பெரியதாய் இருக்கிறது. மனுஷனுடைய இரக்கம் சடுதிலே அது மறைந்து விடுகிறதாய் காணப்படுகிறது. ஆனால் கர்த்தருடைய இரக்கம் மகா பெரிசா இருக்கு.
அது மாத்திரமல்ல, புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை சொல்லிட்டு அங்கே நிறுத்தி விடாம அவைகள் காலைதோறும் புதியவைகள் என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. அவருடைய இரக்கம் காலைதோறும் புதியதாக இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் புதிய இரக்கங்களினாலே தேவன் நம்மை முடிசூட்டி வழிநடத்த வல்லவராக இருக்கிறார். உபாகமம் 5ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது விதமாய் வாசிக்கிறோம், 1000 தலைமுறை வரைக்கும் தேவனுடைய இரக்கம் நம்ம மேல இருக்கும் என்று சொல்லி வாசிக்கலாம். உபாகமம் 5:10 விதமாய் வாசிக்கிறோம். 5ஆம் அதிகாரம் 10வது வசனம். பிரைஸ் தி லார்ட். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என்னுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ எப்படி இருக்கணுமா? எதை கொடுக்கிறாரு? எதனால கொடுக்கிறாரு? என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்கிறவர்களுக்கோ 1000 தலைமுறை வரைக்கும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. 1000 தலைமுறை வரைக்கும் ஆண்டவர் இரக்கம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுடைய இரக்கங்களுக்கு நமக்கு தேவன் என்ன செய்ய போகிறார்? தேவனின் இரக்கங்கள் நமக்கு என்ன செய்கிறது? நம்ம வாழ்க்கையில் என்ன ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? இந்த இரக்கத்தை கொடுத்து தேவன் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் சொல்லி வாசிக்கும் பொழுது உபாகமம் 30ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது பூமியின் எல்லை வரைக்கும் சிதறி இருக்கிற எல்லா ஜனங்களையும் ஓரிடத்துல ஒன்று சேர்க்கிறதா இருக்கிறது. வாசிக்கிறோம். உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலும் இருக்கிற உன்னை திருப்பி சேர்த்துக் கொள்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன பண்ணுகிறாரா? இரக்கத்தை கொடுத்து சிதறி ஓடின ஜனங்களை எல்லாரையும் திருப்பி உனக்கு விரோதமாய் பேசின, உனக்கு விரோதமாய் எத்தனைத்த காரியங்களை எல்லாவற்றையும் யோசித்து நம்ம மௌனமாகி கொண்டு இருக்கிறார். சோர்ந்து போய் விடுகிறோம். ஆனால் ஏற்ற வேளையில உன்னை யாரெல்லாம் தீராய் பேசினார்களோ அவர்கள் மத்தியிலே உன் தலையை உயரப்படுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. சிறையிருப்பை திருப்பி வாசிக்கிறோம். உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி என் தேவனாகிய திரும்ப சேர்த்துக் கொள்வார். இல்ல, உன் தேவனாகிய கர்த்தர் உன் சிறையிருப்பை திருப்பி உனக்கு இறங்கி உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிதறடித்த எல்லா ஜனங்களிடத்திலையும் இருக்கிற உன்னை திரும்ப சேர்த்துக் கொள்கிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. முதல் காரியம், ஒன்று சேர்த்து உங்களை மகிமைப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். சிதறி ஓடி இருக்கிற ஜனங்கள் எல்லாரையும் கர்த்தருடைய ஆலயத்தில் கொண்டு வந்து சேர்க்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. அதே உபாகமம் 13ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது வீழ்ச்சி அடைந்த வாழ்வை விருத்தி அடை செய்கிற தேவனாய் இருக்கிறார். வாசிக்கலாம். 13ஆம் அதிகாரம் 18வது வசனம். கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திரும்பி உனக்கு தயவு செய்து உனக்கு இறங்கி அவன் பிதாக்களுக்கு ஆணையிட்டபடி உன்னை விருத்தி அடைய பண்ணுகிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. உன்னை என்ன பண்ணுகிறார்? உனக்கு இறங்கி உன்னை விருத்தி அடை செய்கிறார். பிதாக்களுக்கு ஆணையிட்ட காரியத்தை தேவன் வாய்ப்பு பண்ணும்படியாக உன்னை என்ன பண்ணுகிறார்? விருத்தி அடை செய்கிறார். பழுகி பெருகும்படியாய் தேவன் விருத்தி அடைய தேவன் செய்கிறார். அல்லேலூயா. இரண்டாவது காரியம், முதல் காரியத்தை பார்த்தோம், ஒன்று சேர்க்கிற காரியமாக இருக்கிறது. இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஆண்டவர் விருத்தி அடை செய்கிற தேவனாக இருக்கிறார். மூன்றாவதாக வாசிக்கிற நெகேமியா 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது விதமாய் வாசிக்கிற சீர்கேட்டில் சிக்கியோரை சீக்கிரமாய் விடுவிக்கிறதா இருக்கிறது என்று சொல்லி வாசிக்கிறோம். வாசிக்கிறேன். நெகேமியா 9ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். அப்படியே பிள்ளைகள்
உட்பிரவேசித்து தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார்கள். அவர்களையும் தேசத்தின் ஜனங்களையும் தங்கள் இஷ்டப்படி செய்ய அவர்கள் கையில் ஒப்புக்கொடுத்தீர். 28 வசனமா? அவர்களுக்கு இளைப்பாறுதல் உண்டான போதோ உனக்கு முன்பாக மறுபடியும் பொல்லாப்பு செய்ய தொடங்கினார்கள். ஆகையால் அவள் சத்துருக்கள் அவர்களை ஆளும்படிக்கு அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்து அவர்கள் மனம் திரும்பி உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுதோ, மீண்டுமாய் வாசிக்கலாம், உம்மை நோக்கி. வீட்டில் உட்கார்ந்து இந்த வசனத்தை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த வசனத்தை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுங்க. உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுது. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க? சத்துருக்கள் ஆளும்படி. அநேக உபத்திரவங்கள், அநேக போராட்டங்கள், அநேக நிந்தைகள், சத்துருக்கள், வியாதிகள் உன்னை மேற்கொள்ள வந்த போதிலும் ஆண்டவரை நோக்கி நீ கூப்பிட்டா என்ன பண்ண போகிறார் பாருங்க. உம்மை நோக்கி கூப்பிட்ட பொழுதோ நீ பரலோகத்திலிருந்து கேட்டு அவர்களை உம்முடைய இரக்கங்களின்படியே அல்லேலூயா என்ன பண்றாங்களா? அநேக தரம் விடுதலையாக்கி விட்டார். அல்லேலூயா. அநேக தரம் விடுதலையாக்கி விட்டீர். அல்லேலூயா. எத்தனையோ தடவை ஆண்டவரை விட்டு முறுமுறுத்து ஓடி அலைந்து கொண்டு இருக்கிறோம். ஆனாலும் அவருடைய இரக்கங்களினால் உன்னை சேர்த்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. அவர் என்ன சொல்கிறார்? உன்னை சீக்கிரமா விடுவிக்க போகிறேன். உன்னை சீக்கிரமா விடுவிக்க போகிறேன். உனக்கு வந்த பொல்லாப்பு, உனக்கு வந்த போராட்டம், உனக்கு வந்த பிரச்சனை எல்லாத்தையும் நேரம் பண்ண அறிந்து கொண்டு இருக்கிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் உன்னை பார்த்து உன்னை சீக்கிரத்துல விடுவிக்க போகிறார் என்று சொல்லி கருத்து சொல்கிறார். அல்லேலூயா. விசுவாசிக்க ஒரு ஆமென் சொல்லலாமே. அல்லேலூயா. இங்கே வாசிக்கும் பொழுது சங்கீதம் 51 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்கும் பொழுது அவர்களை தேவன் விடுவித்தா அவங்க என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி இங்கே சொல்கிறதுன்னு சொன்னால், அறிக்கை செய்யும் பாவங்களை கரையின்றி கழுவுகிறதாக இருக்கிறது. வாசிக்கலாம். சங்கீதம் 51 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிக்கிறோம். தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும். உமது மிகுந்த இரக்கங்களின்படி. என்ன இரக்கம்? சாதா இரக்கம் சொல்லி விட்டுறாம, உமது மிகுந்த இரக்கத்தின்படி என் மீறுதலை நீங்க என்னை சுத்திகரியும். என் அக்கிரமங்கள் நீங்க என்னை முற்றிலும் கழுவி வாஷ் பண்ணணும். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வல்லதா இருக்கிறது. கர்த்தர் உன்னை கழுவி உன்னை சுத்திகரிக்க வல்லதா இருக்கிறது. என் பாவம் மற என்னை சுத்திகரிக்கும் என்று சொல்கிறார் தாவீது. அல்லேலூயா. கர்த்தருடைய ஆவியானவர் என்ன செய்கிறார்? நீ அறிக்கை செய்யும் பொழுது ஆண்டவருடைய சமூகத்தில் வாசிக்கிற நீதிமொழிகள் 28:13 வாசிக்கும் பொழுது தன் பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடுகிறோனோ இரக்கம் வருவான் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னுடைய பாவங்களை அறிக்கை செய்து விட்டு விடும் பொழுது கர்த்தர் இரக்கங்களை செய்கிற தேவனாக இருக்கிறார். வாசிக்கிற 102 சங்கீதம் 13-15 வசனங்களில் வாசிக்கும் பொழுது 102 சங்கீதம் 13 வசனத்திலிருந்து வாசிக்கலாமே. தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலம். என்ன காலம்? தயவு செய்யறதுக்கு ஒரு காலம் இருக்கிறது. பிரசங்கியில் வாசிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் இருக்கிறது. அதன் காலத்தில் தேவன் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற கர்த்தர் இருக்கிறார். இது உபத்திரவத்தின் காலமோ, இது பஞ்சத்தின் காலமோ, இது வியாகுலத்தின் காலமோ என்று சொல்லி நாம் வருத்தப்பட்டு கொண்டு இருக்கிறோம். நீங்க வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் சொல்கிறார், உன்னை நான் பெரிய சாதியாக்குவேன், உன்னை விருத்தி அடைய செய்வேன், உன்னை சீக்கிரத்தில் நான் விடுவிப்பேன் சொன்ன தேவன் நம்மோடு கூட இருக்கிற உன் பாவங்களை அறிக்கை செய்து ஆண்டவருக்கு சமூகத்தின் நேராய் அவரை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் சம்பூர்ணமாய் கொடுக்கிற கர்த்தராய் இருக்கிறார். இங்கே வாசிக்கிறோம், தேவரீர்
எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவி. சீயோனுக்கு இறங்குவி. அதற்கு தயவு செய்யும் காலமும் தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. பிற்பகுதி வாசிக்கிறோம். உம்முடைய ஊழியக்காரர் அதன் கல்லுகளின் மேல் ஆசை வைத்து அதன் மண்ணுக்கு பரிதபிக்கிறார். கர்த்தர் சீயோனை கட்டி தமது மகிமையை அவர் என்ன பண்ணுகிறாரா? வெளிப்படுத்துகிறார். கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாக, கர்த்தருடைய மகிமையை வெளிப்படும்படியாக தேவன் என்ன பண்ணுகிறார்? உங்களை காட்டி அவர் வெளிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அல்லேலூயா. என்ன பண்ணுகிறார்? கர்த்தர் தகர்ந்து போன, இடிந்து போன வாழ்க்கையை, நிலையை, தலையை நிமிர கட்டுகிறதாய் காணப்படுகிறது. அல்லேலூயா. உங்கள் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? கட்டி கொண்டு இருக்கிறார். இன்னும் ஆண்டவருடைய சமூகத்துல கிட்டி சேராதபடி தனித்து இருக்கிற உங்களோடு கூட கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலவெளியில் கிரியை செய்து கொண்டு இருக்கிறார். உங்களை கட்டாதபடி அல்லது உங்களை ஆவியில ஒருமனப்படாதபடி நீங்கள் வெவ்வேறு சிந்தனையோடு கூட இருக்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை தலையை நிமிர பண்ண போகிறார். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, வாசிக்க 103ஆம் சங்கீதம் 4-5 வசனங்களை வாசிக்கும் பொழுது விதமாய் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் வாயை திருப்தியாக்கி கழுகுக்கு சமானமாய் வயது திரும்ப வாழ வயதை போல ஆகிறது என்று சொல்கிறார். அல்லேலூயா. எங்க மாண்டு போன வருடத்தை மீண்டும் தேவன் புதுப்பித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை சும்மா இருக்க விடல. இருக்கிற நல்ல என்ன யோசிக்கிறோம்? ஐயோ, நான் இப்படி பாடுபட்டேன், இப்படிப்பட்ட உபத்திரவத்தில் இருந்த ஆண்டு சொல்ற உன்னை புதுப்பிக்க போகிறேன் என்று சொல்றார். அல்லேலூயா. இருக்கிற நிலையிலேயே இல்லாதபடி தேவன் உன்னை புதுப்பித்துக் கொண்டு இருக்கிறார். அது மாத்திரமல்ல, இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கும் பொழுது, உன் குரலை எழுப்பி கூப்பிடு, உடனே குதூகலமான பதிலை தந்தரட வல்லவராக இருக்கிறார். வாசிக்கிறோம். ஏசாயா 30ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். எருசலேமில் வாசமாய் இருப்பார்கள். இனி நீ என்ன பண்ணுங்க? அழுது கொண்டிராய். உன் கூப்பிடல் சத்தத்துக்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்ட உடனே உனக்கு மறு உத்தரவு யார் அருள்வார்? இதுவரைக்கும் கூப்பிடாம உட்கார்ந்து கொண்டு இருக்கிறோம். ஐயோ என்று சொல்லி கூப்பிட்டால் தான் உடனே பதில் கிடைக்கும். கர்த்தரை நோக்கி கூப்பிடுங்க. ஒரு சத்தத்தை அடக்கிக் கொள்ளாதே, இன்னும் சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. என் ஆண்டவரே என்று சொல்லி கூப்பிடு. கர்த்தர் நிச்சயமாய் உன்னுடைய வார்த்தையின்படி கேட்டு தேவன் பதில் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். கர்த்தர் உன்னுடைய உபத்திரவங்கள், உன்னுடைய போராட்டங்கள், உன்னுடைய பலவீனங்கள் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். அவர்கள் என்னை நோக்கி கூப்பிட்டார்கள், உடனே தேவன் பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். மறு உத்தரவு கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையில மறு உத்தரவு வரவில்லை என்று சொன்னால், பதில் வரவில்லை என்று சொன்னால், நீங்க இன்னும் கூப்பிடலன்னு அர்த்தம். ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. அவர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறார். அவர் இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அல்லேலூயா. அல்லேலூயா. புலம்பல ஆனந்த களிப்பாய் தேவனால் மாற்ற முடியும். இன்னொரு வருஷத்தை கூட வாசித்து முடிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். புலம்பல் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் 23ஆம் வசனத்தையும் வாசிக்கலாம். பிரைஸ் தி லார்ட். நாம் நிர்மூலமாகாமல் இருப்பதே கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. அவைகள் நாளைதோறும் புதியவைகள். உமது உண்மை எப்படி இருக்குங்க? எப்படி இருக்கு? பெருசா இருக்கு. நீ சின்னதா யோசிக்க வேண்டாம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வோம். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளிலே அவருடைய இரக்கங்களை நிமித்தமாக, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே இல்லை. அவை காலைதோறும் புதியவைகள் தேவன் கொடுத்து கொண்டு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் வனாந்தரத்தில் ஜனங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது கர்த்தர் புதிய மன்னாவை தேவன் கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். அல்லேலூயா. வானத்தின் மன்னா என்று சொல்லப்படுகிறது
இந்த வானத்தின் மன்னாவை கொடுத்து தேவன் ஜனங்களை போஷித்தார். உங்களையும் என்னையும் போஷிக்க வல்லவராய் இருக்கிறார். அவர் கிருபை உள்ளவர், அவர் இரக்கம் உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு கூட இருந்து அவர் பெரிய காரியங்களை தேவன் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க ஆமென் சொல்லலாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. கண்கள் மூடி கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். ஹல்லேலூயா. 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 Thank you Jesus. ஹல்லேலூயா. ஒரே ஒரு பல்லவி நம்ம பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, இரக்கம் உள்ளவரே, மனதுருக்கம் உடையவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்த வாழ்பவரே, நீடிய சாந்தம் பொறுமை அன்பு நிறைந்த வாழ்பவரே, இயேசு ராஜா ஸ்தோத்திரம், இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாடுகளே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாடுகளே, உப்பிரும் யாவரும் அருகில் இருப்பவரே, உப்பிரும் யாவரும் அருகில் இருப்பவரே, வாயாய் கூப்பிடும் உறவை தேடி விடுதலை தருபவரே, வாயாய் கூப்பிடும் உறவை தேடி விடுதலை தருபவரே, இயேசு ராஜா ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாடுகளே, ஸ்தோத்திரமே, ஸ்தோத்திரமே, உயிருள்ள நாடுகளே. உண்மையாய் கூப்பிடுகிற யாவருக்கும் தேவன் கேட்டு பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இந்த காலவரையில் யாரெல்லாம் கூப்பிடுகிறீர்கள், தேவன் பதில் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். இரக்கங்களின் தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி ஜெபத்தினோடு கூட இருக்கிற இறுதி ஜெபத்தை தொடர்ந்து வருவான். சோத்ரமையா, சோத்ரன், 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 சோத்ரப்பா. இரக்கத்தின் தேவமே சோத்ரையா, கலக்கத்தின் தேவனையா, நீங்கள் சமாதானத்தின் தேவன். நீங்கள் சமாதானமாக பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காக கூட இப்படி கோடி கோடி சோத்திரமையா. அடிமை கலங்கி கொண்டிருந்த வேலையெல்லாம் அடிமை சத்தம் விட்டு கூப்பிடும்போதெல்லாம் அடிமை தூக்கி எடுக்கிறீங்கப்பா. ஒரு விசை அடிமையுடைய ஜெபத்துக்கு செய்யுங்கப்பா. அடிமையோடு சேர்ந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம்யா. இந்த கால வேலையில் என்ன நடந்தென்று உண்மை கொண்டினப்பா தெரியும். ஆனாலும் ராஜா இறங்குங்க, கொடிய வேலையில் இறங்குங்க, எங்கள் தேசத்து மேலே இறங்குங்க, பயத்தை நாவி நீக்கி போடுங்க, சாசு கோட்டைகளை விடுவிக்க நீங்கள் வல்லவர் ஆண்டவரே. நான் அந்த உலகத்தில் நோக்கி பார்த்து கொண்டுக்கிறேன். முகம் வெட்கப்படாதபடி பாதுகாக்க உடைய கரத்தில் கொடுக்குறோம். இந்த சத்தம் கேட்டு கொடுக்குற மக்களுக்காக வச்சிருக்கிறப்பா. நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிடும்போது நீ பதில் செய்வேன்னு சொல்லுகிறீங்க. நீங்கள் செய்யாத எங்களுக்கு யாரப்பா செய்ய போகிறாங்க? அப்பா நீங்கள் இறங்குங்கப்பா. மனுஷனாக கைவிட்டு ஓடினாலும், உலகமெல்லாம் கைவிட்டு பகைத்தாலும் உடைய அன்பு எனக்கு போதுமான இருக்கணுமா செபிக்கிறப்பா. அப்பா
உலகத்தில் நாங்கள் நிரூபணமாகாதபடி மட்டமாக எங்களை பாதுகாத்துக்காக கூட ஒரு சோதரம் ஐயா. எத்தனை ஆத்மாக்கள் அழிந்து கொண்டிருக்கிறது. நாங்கள் என்ன நோக்கத்தோடு வைத்திருக்கிறீரோ அந்த நோக்கத்தை மட்டும் நாங்கள் நிறைவேற்ற கிருபை செய்யுங்கப்பா. வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கு மனுஷன் பாக்கியவான்னு சொல்லுறீங்க. இந்த உலகத்தில் அப்பா இந்த மண்ணுக்கும் மாநிலத்துக்கும் அழுது போகிற தேசத்தில் நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் அதேமாரி சாராட்டப்படி நாங்கள் உங்களுடைய அன்பில் சார்ந்து நாங்கள் உங்களுடைய அன்பாக இருக்க வேற ஒன்றும் பகிர்ந்து பேசி சமூகத்துக்கு இந்த பொக்கிஷத்தை நாங்கள் அங்கே சேர்க்க கிருபை செய்யணும் செபிக்கிற நாட்களை எங்களுக்காக வைக்கப்பட்டு இருக்கிற ஒவ்வொரு பொக்கிஷத்துக்காக கூட அப்படி கோடி கோடி சுதந்திரமானவரை இந்த காலவேளை எத்தனையோ பேர் கலக்கத்தோடு கண்ணீரோடு பாரத்தோடு வேகத்தோடு இப்போ தேடக்கூட முடியாத அமர்ந்துக்கிற மக்களுக்கு ராஜா அந்த கால வேளையில் என்னை நோக்கி கூப்பிடு என்று சொல்லியிருக்கிறீங்க. உண்மை நோக்கி கத்தரி கூப்பிடும்போது எல்லாவற்றையும் செய்ய நீ வல்லவரானவரை உண்மை மட்டும் நாங்கள் நோக்கி பார்த்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் கண்களும் வாய்களும் எல்லாத்தையும் நானுமா பேச வேண்டிய எங்களுக்கு ஒன்றும் கிருபை தாங்கப்பா, கிருபை தாங்கப்பா. எங்கள் ஜெபம் ஒன்றும் எட்டவில்லைப்பா, எங்கள் ஜெபம் ஒன்றும் சமூகத்தை ஏறெடுக்கலையா. அதே ஆத்மா பட்டி பசி எத்தனை ஆத்மா தேவை கலக்கி கொண்டிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் நல்ல ஆகாரம் கொடுத்துருக்குறீங்க, நல்ல வீடு வாசல் கொடுத்துருக்குறீங்க, நல்ல பிள்ளைகளை கொடுத்துருக்குறீங்க, நல்ல குடும்பம் கொடுத்துருக்குறீங்க. உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களோட பிள்ளைகள் மேலாம் ரத்தத்தை ஊற்றுங்கப்பா, எங்களுக்காக சிந்தப்பட்ட ரத்தம் ஊற்றுங்கப்பா. எங்களை ஒரு கணம் தாழ்த்தி ஒப்புடுக்கும் போது எங்களை ஆசிரியத்தோடு கடந்து போட்டாப்பா. இந்த மாதம் முழுவதும் நினைத்து பார்த்தா ஆச்சரியமாகவே நடத்தி வந்த பொதுவான கிருபைக்காக துதிக்கிறோம். இந்த மாதம் கடைசி வரைக்கும் எங்களை போஷித்து எல்லாவற்றையும் எங்களை போஷித்து வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துறாங்க. கலக்கம் சபையில் குடும்பங்களில் ஊழியர்கள் மத்தியில் கலக்கத்தின் ஆவியில் வெளியே அனுப்புறமாண்டவரை எங்களுக்கு விரோதமாக ஏழ்மொழி எதுவும் வாய்க்காத போகட்டும். நீங்கள் பெரிய காரியம் செய்யுங்கப்பா. நாங்கள் செபித்தோம், கர்த்தர் பெரிய காரியங்கள் செய்வார் என்று நாங்கள் அப்பா ஆராதனைக்கும் போது குடும்பமாக வந்து ஆராதிக்கும் போது நல்ல சாட்சி பகர்ந்து உண்மை நாங்கள் மகிழ்ந்து கொள்ள கிருபை செய்வார் செபிக்கிறப்பா. எங்களுக்கு நீ தயவு செய்யுங்கப்பா, ஒரு விஷயம் தயவு செய்யுங்கப்பா. நீ இறங்கி ஒரு பெரிய காரியம் இன்றைக்கு செய்ய போகிற அதிசயத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். பேசின மகனுக்காக செபிக்கிறோம். சத்திரம் காணப்படுற எல்லா வேலைகளும் மறைத்து ஆசீர்வாதமாக இருக்க உதவி செய்யுங்க. சத்திரை எந்த வீட்டை தொடலாம் என்று வகை தேடி சுற்றிக்கிறான். அவன் வெட்கப்படபடி ஒரு பெரிய காரியம் செய்து உன் நாமத்தை நீ மகிழ்படுத்த செபிக்கிறேன். கேட்டுக்கொடுக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம், அமர்ந்து கொடுக்குற மக்களுக்காக செபிக்கிறோம், அடிமைக்காக செபிக்கிறையா. எல்லாம் முழு பொறுப்பை எடுத்து மட்டுமான நாட்டுக்கு போதுமான கிருஷ்ணா சோதரம் ஒரு விசா பணம் மறுபடியுமாக நோக்கி கூப்பிட்றாப்பா. எங்களுக்கு இறங்குங்கப்பா, எங்களுக்கு தயவு செய்யுங்கப்பா, எங்களுக்கு கண்ணீரை கழிப்பா மாற்றுங்கப்பா, எங்களுக்கு விடுதலை தாங்கப்பா. நீ சொன்னபடியாகவே செய்து உன் நாமத்தை மகிமைப்படுத்துங்க, ஆசீர்வதிங்கப்பா. மிக மகிமை செலுத்தி இயேசு மூலமாக கேட்குறேன் நல்ல பிதாவே, ஆமென். எங்களுடைய பரிசுத்தநாமத்தை ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரம். கர்த்தர் செய்த சகலவற்றையும் ராமணிக்கு குணமாக்கி பிராணங்களை உலகி கிருபையினால் இரக்கங்களினால் செய்து நன்மையினால் உருவாகி திருப்தியாக்குகிறார். அழுகைக்கு சமானமான வயது திரும்ப வாழ வைப்பவராக கர்த்தராகிய கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆவியும் சேஷமான கூட என்று